வாங்க பின்னாடி வரீங்க. இன்னும் 2-3 கூண்டு கொண்டு வந்துருக்கலாம்ல. கூட ஆள் இருந்தாங்கன்னா கூப்பிடுங்க. சேர்ந்து அப்படி நில்லுங்க. சேர்ந்து நில்லுங்க. கூண்ட தலையில வைங்க. நீ என்ன 2 பேர் இங்கிட்டு வாங்கக்கா. அண்ணா நீங்க நடுவில் வாங்கண்ணே. ரைட்ண்ணா அப்படியே இருங்கண்ணே. லைட்டா சார், என் பேர் செல்வராஜ். தமிழ்நாடு குறவர்கள் பேருடைய மாநில தலைவராக இருக்கிறேன். எங்களுடைய பிரதான தொழில் என்பது கிளி சோதிடம் பார்ப்பது. நாங்கள் ஒரு 3 தலைமுறைகளாக தொடர்ந்து இந்த தொழிலை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சமீப காலமாக வனத்துறை பாதுகாப்பு சட்டம் என்ற பெயரில் வனத்துறை அதிகாரிகள் எங்களை அடிப்பதும் கிளிகளை பிடித்து செல்வதும் பலவிதமான அந்த தொழிலை செய்ய முடியாத அளவிற்கு, இந்த கிளி சோதிடமே பார்க்க முடியாத அளவுக்கு தொடர்ந்து எங்களுக்கு நெருக்கடி. ஆகவே இன்றைக்கு எங்களுடைய குடும்பங்கள் தொழிலை இழந்து நாங்கள் தவிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆகவே ஒன்று, இந்த தொழிலை செய்ய அனுமதி கொடுக்க வேண்டும் தாயுள்ளம் கொண்ட தமிழகத்துடைய முதலமைச்சர். இல்லை என்றால் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ரூபாய் 5 லட்சம் தாட்கோ மூலமாக எங்களுக்கு கடன் உதவி வழங்க வேண்டும். ஆயிரக்கணக்கான கிளி சோதிடர்கள் குறவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். நாங்கள் பட்டியல் இன வகுப்பை சார்ந்தவர்கள். பட்டியல் இன வகுப்பு குறவர் சமுதாயம். தயவுசெய்து பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் நரிக்குறவர் என்று எழுதி விடாதீர்கள். அது ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறது. நாங்கள் வெறும் குறவர்கள், தமிழ் குறவர்கள். அதை நீங்கள் தயவுசெய்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. நாங்கள் குறவர்கள், பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள். எங்களுக்கு இந்த தொழிலை அனுமதி செய்ய தாயுள்ளம் கொண்ட தமிழகத்துறை முதலமைச்சர் அனுமதி வழங்க வேண்டும். இல்லை என்றால் 5 லட்சம் ரூபாய் மானியத்தோடு எங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 38 மாவட்டத்தில் முதல் மாவட்டமாக மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கிளி இல்லை சார், கிளி இல்லை. எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு 2-3 வருஷமாகவே மிகப்பெரிய நெருக்கடி. அதனால் மாற்றுத்தொழில் செய்யலாம் என்கின்ற எண்ணம் இருக்குது. அனுமதியை கொடுத்தால் மீண்டும் கிளி சோதிடம் பார்ப்பதற்கு எங்களுடைய மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஐயா, 2 பிரச்சனை. எங்களுக்கு தொழிலை பார்க்க நீங்கள் கொடுத்தா நாங்கள் பார்த்துக்கிறலாம். ஆமாம், சட்டம் அப்படி சொல்லுது. அப்படிங்கும்போது நம்ம ஒன்று சட்டத்தை மீறி போராடுவதற்கு எங்கள்கிட்ட வலிமை இல்லை. நாங்கள் வலிமை குன்றியவர்கள். அதனால் தாட்கோ மூலமாக ஒரு லோன் கொடுத்தா கூட அதை வச்சு நாங்கள் பொழைச்சிக்கிறோம். ஆமாம், வனத்துறை அடிக்கிறாங்க, அபதாரம் விதிக்கிறாங்க. அடிக்கிறாங்க. சில இடங்கள் அடி உண்டு, சில இடத்துல அறிவுரையும் உண்டு. மாற்றி மாற்றி பண்ணுறாங்க. சூழ்நிலை அறிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கவர்மெண்ட்டுக்கு நம்ம சொல்லணுங்கிறக்காகத்தே இந்த மனு கொடுக்கோம். ஒரு 50 மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறோம். என் பேர் செல்வராஜ் சார்.